மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், மற்றும் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம், வருட பலன்கள் பார்க்குறோம், தமிழ் வருட பலன்கள், ஆங்கில வருட பலன்கள், இதை மாதிரி பார்த்துட்ருக்கோம். இப்போ பொறுத்தளவுக்கு பார்க்க போகிறது தை மாத பலன்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நடப்பு வழக்கம். என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர். அதாகப்பட்டது சூரிய பகவானானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர். இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் 6 மாதம் உத்தராயணத்துலேயும் 6 மாதம் தட்சிணாயணத்துலேயும் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது. இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது. அப்போ தை பிறந்தா வழி பிறக்கும். கடந்த மார்கழி மாதத்தில் எந்த மூர்த்தமுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது நல்ல மூர்த்தங்கள் வரப்போகுது. சூரிய பகவானை வணங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு எப்போ பிறக்குது, எப்படி பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை முதல் 12/2/2025 புதன் வர இந்த தை மாதம் பிறக்குது. இந்த புண்ணிய காலத்துக்கு பேர் உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம். தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ஆகுது. அப்போ இப்போ ஆரம்பம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. குரோதி வருஷம் தை மாதம் பொங்கல் திருநாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 14/1/2025 செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/1/2025 நம்ம விவசாயிகளை பொறுத்தளவுக்கு விவசாயிகளுக்கு கை கொடுக்கக்கூடியது மாடு. அந்த மாட்டுக்கு உண்டான பொங்கல் அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/1/2025 வியாழக்கிழமை காணும் பொங்கல். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர்களுக்கு, வெளிமாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு போன அத்தனை உறவு முறைகளும் பொங்கல் அன்னைக்கு ஊர் சேர்ந்துருவாங்க. ஊருக்கு வந்து ஒருத்தர் கண்டுக்கிற பொங்கலுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்ற பேர். இதே போல் இந்த காலகட்டங்களில் பெரியோர்கள்ட்ட ஆசீர் வாங்கக்கூடிய நாளும் இந்த நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 18/1/2025 திருவையாறில் ஸ்ரீ தியாக பிரம்மத்துக்கு உண்டான தியாகராஜ ஆராதனை கொண்டாடக்கூடிய காலகட்டம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 29/1/2025 அமாவாசை. அதுக்கு அடுத்தது இந்த அமாவாசையில் விசேஷமான அமாவாசை என்ன அப்படின்னாக்க தை மாதம் வரக்கூடிய அமாவாசை. பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, கடன்களை விட்டவங்க செய்யக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் விட்ட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தை அமாவாசையில் புனித நீர்த்தலங்களில் கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, கடல், இதில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடியது இந்த இது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/1/2025 குடியரசு தினம். இதை தவிர பார்த்தோம்னாக்க 11/2/2025 எம்பெருமான் முருகனுக்கு தைப்பூச திருநாள். ஒவ்வொரு முருகன் கோயில்லையுமே தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள். இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், தை மாதத்தில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு சொன்னாக்க காலையில் 8லேருந்து 9க்குள்ளார சுக்கிர ஓரையில் கும்ப லக்னத்தில் புது பானையில் பொங்கல் வைக்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நேரம். எப்பொழுதுமே சுக்கிர ஓரையில் பொங்கல் வச்சோம்னாக்க அந்த ஆண்டு முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்குமா, சுபிக்ஷமாக இருக்கும். சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் வக்ரத்தில் மிதுனத்தில் இருக்கார்.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில கேது பகவான் இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானானவர் இருக்கிறது தனுர்ல இருக்கிறார். சூரிய பகவான் அப்படின்றது தனுர்ல உள்ள நுழையிறது தான் தனுர் மாச பிறப்பு. அதாவது மகர மாசம் தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு உள்ளான சூரியன் போகக்கூடிய நாள் அப்படின்றது மகர மாசம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசியில ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இப்படியேற்பட்ட வசந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தை மாதம் பிறக்குது. அப்போ இந்த தை மாதம் பிறக்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் போய் புனித நீராடிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடியது. இந்த தை அமாவாசையில் பொறுத்தளவுக்கு நாம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு மாதமும் அந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா? அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ராசியிலேயே ராகு பகவான், ராகுக்கு இடம் கொடுத்தது உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான். அந்த உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். இந்த ராகுக்கு இடம் கொடுத்த குரு ஆனதுனால அந்த குருவுக்கு பேர் கோதண்ட ராகு அப்படின்னு பேர். குரு இடம் கொடுத்ததுனால அந்த ராகு அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடியவர். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மறைவு ஸ்தானம்னு பேர். மறைவு அப்படின்னாக்க உத்தியோக நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு அத்தனையும் கிடைக்குமா? கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, நான் படிப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை மீனராசி என்பவர்களுக்கும் நீங்கள் எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி 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 கிடைக்கும். அதை தவிர எதிர்பார்த்ததற்கு மேலே மார்க்கும் கிடைக்கும். அப்போ இது எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க வெளிநாடு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கு வேண்டிய தனக்காரனான குருவோடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். அப்போ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான பர்மிட், விசா மற்றும் க்ரீன் கார்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதி அற்புதமான வாய்ப்புகள் உண்டாகும். 4ஆம் இடத்துல செவ்வாய், பூமிக்காரகனான செவ்வாய் 2 குடைவர் 4ஆம் இடத்துல இருக்கார். பூமி வாங்கணும், அதாகப்பட்டது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அதி அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். இருக்கின்ற வீடை ரெனோவேஷன் பண்ணணும், புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதுப்பிக்கிறதுக்கு உண்டான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போதுமே தனக்காரன் குரு இருந்தால் தான், பணம் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அப்போ அதுக்கு தேவையான அத்தனை பணமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கோமே, சைக்கிளில் போகிறவங்க 2 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2 வீலரில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கார் வாங்கி போயிட்டுருக்கிறவங்களுக்கு ஷேடன் கார்கள், லேவிஷ் கார்கள் செய்யக்கூடிய அதி அற்புதமான மாதம்னு மீனராசிக்காரங்களுக்கு சொல்லலாமா? மீனராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல கேது பகவான்றது ஞானக்காரகன். ஞானக்காரகன் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, உடல் நலத்தில் மட்டும் தொந்தரவு வந்தாக்க பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பாக. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய தொழில் பார்ட்னரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவருடைய டாமினேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த தை பிறக்கும்போது மீனராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் வாக்குவாதம் செய்யாமல் இருங்க. எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு போங்க. பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். 10ஆம் இடமான உங்களுடைய இன்னொரு வீடான தனுரில் புத பகவான் இருக்கார். கல்விக்காரனான புத பகவான் இருக்கிறதுனால இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஏசிஎஸ் படிக்கக்கூடிய மீனராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க்கு மற்றும் அக்ரிகேட் மார்க்கு அதிகமாக கிடச்சி நல்ல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை ப்ரொஃபஷனலாக எடுத்து செய்யக்கூடிய காஸ்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஏசிஎஸ் காரங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்டார்ட் அப் கம்பெனி என்கின்ற தொடங்கக்கூடியவர்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆப்ஸ் செய்து விற்கக்கூடியவங்களுக்கு, அதே போல் ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இதில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் அந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டவர்களுக்கும் அதி அற்புதமான வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொட்ட முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சூரிய பகவான். மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு சாமி காசானாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கவர்மெண்டோடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைச்சி அதற்குண்டான பதவி கிடைச்சி அதற்குண்டான வேலை கிடைச்சி அதி அற்புதமான சம்பளமும் கிடைச்சி மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு மீனராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு அரசு கூட சின்ன லிட்டிகேஷன் பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மீனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கண் பார்வை கட்சி பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடியது, மைன்ஸ் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பால கான்ட்ராக்டு இதை மாதிரி கிடச்சி திடீர் பண வரவுகளும் திடீர் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம சொல்லக்கூடியது விரயச்சனி அப்படிமோ. முதல் ரவுண்டு அப்படின்றது மங்கு சனி, 2வது ரவுண்டு பொங்கு சனி, 3வது ரவுண்டு கண்டச்சனி, 4வது ரவுண்டு மரணச்சனி. அப்போ அவங்களுக்கு சுப செலவுகள், சுப விரயங்கள், குழந்தையோட படிப்புக்காக, குழந்தையோட உயர்கல்விக்காக, குழந்தையோடைய கல்யாணத்திற்காக, குழந்தையோடைய டெலிவரிக்காக இதை மாதிரி ஒன்று ஒரு அதி அற்புதமான சுபகாரியங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடியது. நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதி அற்புதமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது மீனராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான தை மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான தை மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டியது அப்படின்றத பார்ப்போம். இந்த மீனராசியை சேர்ந்தவங்க 21/1/2025, 22/1/2025, 23/1/2025 இந்த 3 நாட்களும் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். அது என்ன சாமி சந்திராஷ்டம தினங்கள்? நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம். இந்த சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் புதிய முயற்சிகள், புதிய எம்ஓயு போடுறதை தவிர்க்கணும். நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்க்கணும். சரி, அப்போ நீண்ட தூர பயணத்துக்கு நான் டிக்கெட் எடுத்துகிறேன் சாமி, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போங்க. அங்கே போயிட்டு அப்படின்னா பசுவுக்கு வைக்கோல், அகத்துக்கீரை மற்றும் புல் வாங்கி கொடுத்துட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. பயணத்தை தொடங்கினீங்கன்னா பயணம் இனிமையாக இருக்குமா? இனிமையாக இருக்கும். சரி, ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் போன்றவங்க சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்காம இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க
தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் பக்கத்தில் தென்குடி திட்டை குருவுடைய ஸ்தலம், அதி அற்புதமான ஸ்தலம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை. இதை தவிர எம்பெருமான் பிரகஸ்பதியான குருவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மீனராசி என்பவர்களுக்கு இது அதி அற்புதமான மாதம், அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாமா, அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.